ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஹஜ் பெருநாளுக்கு ஜைனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பினோம். வர வழியில் சென்னை சில்க்ஸில் பார்த்தா இந்த ஒட்டகம்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. சரி, அப்படியே பைக்கை நிறுத்திட்டு இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒட்டகத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஜைனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இங்கே வந்து இந்த கொஞ்சம் இந்த தண்ணி வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி இந்த செட்டப்லாம் பண்ணி விட்டுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஜைனுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஆனால் அவனை அந்த தண்ணியில் என்னால் விட முடியல. ஏன்னா இங்கே விளாண்டுட்டு இருக்கிற குழந்தைங்க ஃபுல்லாக கொஞ்சம் இவனோட கொஞ்சம் பெரிய பசங்க. இவன் கண்டிப்பாக கீழே விழுந்துருவான்னு அவனை ஓரமாக உட்கார வச்சு இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தான். சரி, இந்த ஒட்டகத்தில் ஏற்றலான்னு பார்த்தா 2000 ருபீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 100 ருபீஸ் பே பண்ணி இதில் வந்து ஏறிக்கலாம். ஆனால் கூட யாராவது ஏறணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஷையாக இருந்தது, அதனால் ஏறலை. சரி, அப்படியே வந்துட்டு ரிலையன்ஸ் மால் கூட்டு வந்துச்சு. ரிலையன்ஸ் மால்லையும் ப்ளே ஏரியா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படியே ட்ராலியில் தூக்கி உட்கார வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு தேவையானதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். உட்காரவே மாட்டான்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்துட்டு பொறுமையாக அந்த இதாக பொருளை கையில் கொடுத்து அதை வச்சு விளாண்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தான். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு இது தாங்கலை. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே அவனால் உட்கார முடியல, அவன் எழுந்துட்டான். இந்த ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போனேன். பார்த்தா இந்த ப்ளே ஏரியாவில் வந்து 45 மினிட்ஸ்க்கு 150 ருபீஸ் சொன்னாங்க. ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சு. அதனால் சரி இது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ரைடரில் ஏறி உட்கார வச்சேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு 100 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்க வந்து ரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. பட் 5 மினிட்ஸ்க்கு கூடவே தான் ரவுண்ட் அடித்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதிலே உட்காந்துட்டு அவனை கொஞ்சம் நேரம் இதிலே வந்து விளையாட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் கிளம்பியாச்சு. அண்ட் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த விலாகில் அவங்களும் மீட் பண்ணுறேன். பாய்.